கேப்டன் விஜயகாந்தின் பூர்வீக வீடு மதுரையில் இருக்கிறது. அந்த வீட்டை உங்களுக்கு காட்டுகிறேன், பாருங்கள். இதுதான் கேப்டன் விஜயகாந்தின் பூர்வீக வீடு. 1966 இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆண்டாள் பவனம் என பெயர் சூட்டியிருக்கிறார்கள். வீட்டிற்கு 2 வாயில்கள் இருக்கின்றன. இந்த வீட்டில் கேப்டனின் தம்பி திரு செல்வராஜ் அவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அண்ணா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கண்ணா? அண்ணா, பிளாஸ்டிக் ஓ வியாபாரம் பண்ணுறீங்க. இவர் விஜயகாந்தின் இன்னொரு தம்பி பால்ராஜ். பக்கத்தில் இருப்பவர் பால்ராஜின் மனைவி. கேப்டன் விஜயகாந்தின் மழலை பருவமும் வாலிப பருவமும் இந்த வீட்டில்தான் கழிந்துள்ளது. அக்காலத்தில் இந்த வீட்டின் பக்கத்திலேயே ஒரு சினிமா தியேட்டரும் இருந்திருக்கிறது. கேப்டன் அவர்கள் பெரும்பாலான நேரம் இந்த வீதியிலும் பக்கத்தில் இருக்கும் சினிமா தியேட்டர் வளாகத்திலும் தான் அமர்ந்து பேசிக்கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பாராம். விஜயகாந்தின் தந்தைக்கு 2 மனைவிகள் 11 பிள்ளைகள் என்ற தகவலை முந்தைய வீடியோவிலேயே பதிவு செய்திருந்தேன். அதை இங்கும் நினைவு கூறுகிறேன். விஜயகாந்தின் தந்தை தன் மகன்களுக்கு ராஜ் என முடியும்படியே பெயர்களை சூட்டியிருக்கிறார். விஜயகாந்தின் நிஜ பெயர் விஜயராஜ். விஜயகாந்தின் அண்ணன் பெயர் நாகராஜ். விஜயகாந்தின் தம்பிகளின் பெயர்கள் செல்வராஜ், பால்ராஜ், ராமராஜ், பிருத்விராஜ். அதேபோல விஜயகாந்த் அவர்களுக்கு 2 அக்காக்களும் 3 தங்கைகளும் இருக்கிறார்கள். விஜயகாந்தின் தந்தை பெயர் அழகர்சாமி, தாயார் பெயர் ஆண்டாள். கேப்டனின் சில சுவாரஸ்ய புகைப்படங்கள் உங்களுக்காக.